பழக பழக ரெண்டு சக்கரவர்த்திகளுக்குள்ளேயும் ஸ்நேகம் முதிர்ந்து வந்ததா தோன்றுச்சு. சமணர்களோ பௌத்தர்களோ அனாவசியமான விரோத பாவம் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். பல்லவ நாட்டு மகா சிற்பியை கூட நான் பார்க்க முடியாதோ? வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சி நகரத்துக்குள்ள பிரவேசித்த 8வது நாள். வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு விஜயம் செஞ்சதிலிருந்து 7 தினங்கள் ஒரே திருவிழா கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நகரத்தோட ஒவ்வொரு பகுதிக்கு 2 சக்கரவர்த்திகளும் விஜயம் செஞ்சாங்க. தினம் ஒரு கோயிலுக்கு போனாங்க. ஒரு நாள் காஞ்சியுடைய கல்வி கழகங்களை எல்லாம் பார்வையிட்டாங்க. ஒரு நாள் சிற்பக்கலை மண்டபங்களையும் சித்திர சாலைகளையும் பார்த்தாங்க. ஒரு நாள் பௌத்த விகாரங்களுக்கும் இன்னொரு தினம் ஜைனர்களுடைய கோயில்களுக்கும் போனாங்க. ஒரு நாள் 2 சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அம்பாரியில் அமர்ந்து நகர் முழுவதும் பவனி வந்தாங்க. பழக பழக 2 சக்கரவர்த்திகளுக்குள்ளேயும் ஸ்நேகம் முதிர்ந்து வந்ததா தோன்றுச்சு. இந்த ஸ்நேகிதத்தின் பயனா வருங்காலத்தில் 2 சாம்ராஜ்யங்களும் பெரும் நன்மையடைய போகுது அப்படின்னு மகேந்திர பல்லவர் எதிர்பார்த்ததோடு அதை புலிகேசியிடமும் தெரியப்படுத்தினார். தமக்கு சமண மதத்து மேலேயோ புத்த சமயத்து மேலேயோ எள்ளளவு துவேஷம் கிடையாதுனும், சைவ சமயமானது மற்ற எல்லா சமயங்களையும் சமநோக்கோடு பார்க்க இடம் தருதுனும், அதனால தான் தாம் சைவ சமயத்தை சார்ந்ததாகவும் சமணர்களோ பௌத்தர்களோ அனாவசியமான விரோத பாவம் தம் பேரில் கொண்டிருப்பதாகவும் மகேந்திர பல்லவர் சொன்னார். புலிகேசி தமக்கும் தீவிர மதப்பற்றோ மதத்வேஷமோ கிடையாதுன்னும், ராஜ்ய காரணங்களை முன்னிட்டு சமண முனிவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார். சமய போதனையில் ஈடுபட்ட குருமார்கள் ராஜ்ய விஷயங்களில் தலையிடவே கூடாதுன்னும், தலையிடுவதால் அவங்களுக்கும் சமயத்துக்கும் நாட்டுக்குமே தீமைதான்னும் மகேந்திரர் சொன்னார். அதை வாதாபி சக்கரவர்த்தியும் ஒப்புக்கொண்டார். உண்மையான சமய பெருமானுடைய வாழ்க்கை உதாரணத்தை மகேந்திர பல்லவர் எடுத்து காட்டினார். அந்த மகானை தாம் பார்க்க முடியுமான்னு புலிகேசி கேட்டதுக்கு, யுத்த குழப்பங்களப்ப அந்த பெரியார் இங்கே இருக்க வேண்டாம்னு நானே அவரை தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பிட்டேன். இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். புலிகேசி அப்ப பல்லவ நாட்டு மகா சிற்பியை கூட நான் பார்க்க முடியாதோ அப்படின்னு கேட்டார். மகேந்திர பல்லவர் அதுக்கு, யாரை சொல்லுறீங்க அப்படின்னு கேட்டார். ஆயனர் என்பவரைத்தான் அப்படின்னு புலிகேசி சொன்னார். அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரொம்ப வியப்பா மகேந்திர பல்லவர் கேட்டார். காட்டுக்கு மத்தியில் இருக்கிற சிற்ப வீட்டை ஒரு நாள் பார்த்தேன். அதுக்குள்ள உயிருள்ள பிராணி எதுவும் இல்லை, ஆனால் உயிர் சிலைகள் பல இருந்துச்சு. அதிலும் வெகு வெகு அற்புதமான நடன சிலைகள் பல இருந்துச்சு. அதுக்கப்புறமா விசாரித்தேன். அந்த வீட்டில் ஆயனருங்கிற மகா சிற்பியும் நாட்டிய கலையில் வல்ல அவருடைய மகளும் வசித்ததாகவும் கோட்டை முற்றுகை காரணமாக அவங்க எங்கேயோ போய்விட்டதாகவும் தெரிஞ்சுது. அவங்க இப்போ இருக்கிற இடமும் உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு வாதாபி சக்கரவர்த்தி கேட்டார். அவங்க இருக்கிற இடமும் தெரியும். அவங்கள அழைச்சி வர ஆளும் அனுப்பியிருக்க. நாளைக்கு கூடுற மகாசபைக்கு அவங்க வந்தாலும் வருவாங்க அப்படின்னு காஞ்சி சக்கரவர்த்தி சொன்னார். அதை கேட்ட புலிகேசி ரொம்ப உற்சாகம் அடைஞ்சவராக காணப்பட்டார். வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சி நகரத்துக்குள்ள பிரவேசித்த 8வது நாள் அவருக்கு பிரிவு உபசாரம் நடத்துறதுக்காக காஞ்சியுடைய பிரதான சபா மண்டபத்தில் பெரிய சபை கூடுச்சு. அந்த மகாசபையில் பல்லவ சாம்ராஜ்யத்துடைய மந்திரிகள், அமைச்சர்கள், தளபதிகள், மண்டல தலைவர்கள், கோட்டத் தலைவர்கள், நகரத் தலைவர்கள், வர்த்தக செல்வர்கள் இவங்கெல்லாம் வீற்றிருந்தாங்க. இன்னும் சைவ வைஷ்ணவ சமய குருமார்கள், வடமொழி வித்வான்கள், தமிழ்மொழி புலவர்கள், இரு பாஷைகளிலும் கவி பாட தெரிஞ்சவங்க, சங்கீத வித்வான்கள், சிற்பிகள், சித்திரக்காரர்கள் இவங்க எல்லாரும் வரிசை கிரமமாக வீற்றிருந்தாங்க. இப்போ சொன்ன கூட்டத்தாருக்குள்ள பிரமுகர்கள் வாதாபி சக்கரவர்த்திக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டாங்க. வடமொழி தென்மொழி ஆகிய 2 மொழிகளிலும் வல்ல புலவர்கள் அந்த மகத்தான சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற கவிதைகளை புனைந்து பாடினாங்க. 2 சக்கரவர்த்திகளில் எவரையும் தாழ்த்தாமலும் ஒருவரையும் அதிகமாக உயர்த்தாமலும் சமமான புகழுரைகளை நிறைத்து புலவர்கள் பாடிய கவிகள் அவங்களுடைய கவித்திரத்தை காட்டிலும் அவங்களுடைய லௌகீக ஞானத்துக்கே சிறந்த உதாரணங்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாம்ராஜ்யத்துடைய சங்கீத வித்வான்கள் தங்களுடைய வித்வத்தை காட்டினாங்க. மகேந்திர பல்லவரால் புதுசாக அமைக்கப்பட்ட 7 நரம்புகளுடைய பரிவாதினிங்கிற வீணையை புலிகேசி பரிசீலனை செஞ்சு ரொம்பவுமே மகிழ்ந்தார். இப்படியா நேரம் போயிட்டே இருந்துச்சு.
ஆனாலும் மகேந்திர பல்லவர், வாதாபி சக்கரவர்த்தி 2 பேருமே கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் பரபரப்பு உள்ளவர்களாக காணப்பட்டாங்க. மகேந்திர பல்லவருடைய கண்கள் அடிக்கடி சபா மண்டபத்துடைய வெளி வாசற்பக்கத்தை நோக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா அவர் உற்சாகமான குரல்ல, அதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப பக்கத்தில் இருந்த வாதாபி சக்கரவர்த்தி, யாரு? ஆயனரும் அவருடைய மகளும் தானே அப்படின்னு கேட்டார். அப்போ உண்மையாகவே அச்சபா மண்டபத்துடைய வெளிவாசல் வழியாக ஆயனரும் சிவகாமியும் உள்ளே பிரவேசிச்சுட்டு இருந்தாங்க. வாசற்படியை தாண்டறப்ப சிவகாமியுடைய கால் வாசற்படியில் இடறுச்சு. ஆஹா, இது என்ன அபசகுனம் அப்படின்னு நினச்சிட்டே சிவகாமி மானுடைய நடைபெற்ற மயிலை போல சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தான்.